வேப்ப மரத்தை அரசாங்கத்தை மீறி வேப்ப மரத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான். காப்புரிமை பெற்று விட்டான். அறிந்த ஒருத்தர் பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில். பொய் சொல்லல, தட்டி பாருங்க வலைதளங்களில். அப்பேற்பட்ட அந்த பெரியவர் 13 பேரோட சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலிலே ஒவ்வொரு நாளும் ஏறி ஏறி 13 மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க, ஒருத்தர் வேப்பம்பழம், ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்பம் பட்டை, ஒருத்தர் வேப்ப துண்டு, இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளக்காரன் எடுத்து சொல்லி இது எங்க ஊர்ல உள்ளது, எங்களுக்கு சொந்தமானது, இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது, அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் யாருன்னு தெரியுமா? என்ன வச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க. எல்லா சவடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? வேப்பங்குச்சை ஒடிச்சு காலையில பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல. இல்ல என்ன கத்து வச்சிருக்கான்? ஒரு காப்பு கட்டுறது கூட எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்க உள்ளது. வேப்ப இலையும் வேப்பம் பூவு வேப்ப மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததை அதை கண்டு கொண்டு வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் பெரியார். எந்த பெரியாரு? ஊரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான். நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார். அவர் தான் ஐயா நிறுத்தி வச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லி கொடுத்துருக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு சோறு போடும், எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில ஏறிக்கிட்டு இருக்கேன்.